கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவே அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரன்னா இயேசு கிறிஸ்துடைய வம்சத்தார்கள், இயேசுடன் உடன் இருந்தவர்கள், இயேசுடைய ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தான் இஸ்ரவேலர் என்று சொல்கிறார். அந்த இஸ்ரவேலர்களை எவ்வளோலாம் ஒடுக்குனாங்களோ அவ்வளோ பெருக்கினாங்கிறாங்க. ஏன்னா அவரோடு இருந்தவர் இயேசு. எவ்வளோ ஒடுக்கப்பட்டாங்களோ, எவ்வளோ நெருக்கப்பட்டாங்களோ அவ்வளவோ ஆசீர்வாதமான பெருக்கினே இருக்கிறாங்க. அழிச்சுனே இருக்கிறாங்க, வளர்ந்துக்கினே இருக்குது. தோண்ட தோண்ட அகற்ற அகற்ற ஆசீர்வாதம் தான் உங்கள் வாழ்க்கையில் தாங்க ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, யாரெல்லாம் அவங்களை எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்களாம். உங்கள் வாழ்க்கையில் பலுகி பெருக்க வேணும்னு சொன்னால் ஒடுக்கும்போது இயேசு உங்களோடு இருக்கிறாருன்னு நினச்சிக்கணும். உங்கள் மனசில் நினச்சிங்க, ஒரு பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இயேசு நம்மளோடு இருக்கிறார். சத்துருவை நம்ம மேற்கொள்கிறாருன்னா இயேசு நம்மளோடு இருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா அவர் விடுவிக்க போகிறார். ஒரு உபத்திரம் வருதுன்னா ஒரு விடுதலை கிடைக்குங்க. ஒரு சண்டை வருதுன்னா ஒரு சமாதானம் வரும். இல்லைன்னா அது வரைக்கும் இழுத்துட்டு தான் இருக்கும் அந்த சண்டை. ஒரு சண்டை வந்துச்சுன்னா முடிச்சுன்னா சமாதானம் ஆகிடும். அதே போல் இயேசு கிறிஸ்து வருகிற காரியத்தில் சொல்லுகிறார். இங்கே எப்படி சொல்கிறார் நல்லா கவனிங்க. அவர்கள் எவர்களாய் ஒடுக்கினார்களோ, எவ்வளோ அவர்கள் ஒடுக்கினாங்களோ அவ்வளவோ அவங்க பெருக்கத்தை அடைஞ்சு விட்டு பண்ணிட்டாங்க. பலிக்கு பெருகினாங்களாம். இவங்க கொஞ்சம் தான் ஒடுக்குனாங்க, அதை விட அதிகமாக பெருகிட்டாங்களாம். ஏன்னா அவரோடு கூட இருந்தவர், இயேசுவோடு இருந்தவர் யாருன்னா இயேசு. உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டார்னா பலிக்கு பெருக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லா சூழ்நிலையும் இருக்கட்டும், இக்கட்டாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, பயப்படாதுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா பலிக்கு பெருக்க உதவி செய்வார். எவ்வளவோ ஒடுக்கினாலும் நீங்களா பலிக்கு பெருகிக்கும். ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் பெருக்கத்தின் தேவன், பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், விசாலத்தைப்படுத்துகிறவர். நம்மளை உங்கள் வாழ்க்கையில் விசாலம் வேணும், பெருக்க வேணும்னு சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை உங்களை வந்துட்டுன்னா, நீங்கள் அவரு கூட வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை பலிக்கு பெருக உதவி செய்வார். இஸ்ரவேலரை எவ்வளவோ ஒடுக்கினார்களோ அவ்வளவா பலிக்கு பெருகினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்டு அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பெருக்க வேணும்னு சொன்னால் இயேசுவோடு இருங்க. அவர் பலிக்கு பெருக அவர் உதவி செய்வார். ஆமென். God bless you.